நான் கேட்குறேன், முதலமைச்சராக பதவி ஏற்க முன்னால் 3-4 தடவை கவர்னர் ஆஃபீஸுக்கு போனீங்க. ஆனால் அதுக்கு முன்னால் முதலமைச்சரை எங்களை பதவியேற்க விடுங்கன்னு யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? அப்போ மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுக்கு இனிக்குது. இன்றைக்கி உறவினர்கள் போடலான்னு சொல்கிறீங்களே, கவர்னரோட எத்தனை தடவை உங்களை ஏன் அவங்க திருப்பி அனுப்புனார்? சட்டம் சரியாக படிக்கலை, சரியாக எழுத தெரியலைங்கிறனால தான் திருப்பி அனுப்புனார். இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி பேசாமல் சட்டமன்றத்தில் தேவையான விஷயங்கள், முதல்ல பார்த்தா பழைய முந்தைய அரசாங்கத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? மின் தட்டுப்பாடு வரும்போது அணில் வந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ இவர் சொல்லார் குரங்கு வந்திருக்கு அப்படிங்கார். அணில் போய் இப்போ குரங்கு வந்திருக்கு. இது ஒரு சின்ன கதை சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரி அது ஒரு பாட்டு பிடிச்சிட்டு டுன் டுன்னு பாட்டு வர அடிப்பாங்க. அது மாதிரி இப்போ முந்தைய ஆட்சியில் அணில் வந்து கரண்ட்டு கட்டுப்பாடு, இப்போ குரங்கு வந்திருக்கு. அடுத்தால நிச்சயமாக நாட்டில் வந்து நல்லதொரு ஆட்சி வந்து மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சியினரால் நிச்சயமாக கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது உரைக்கு பிறகு கடைசியாக முடிக்கும் போது விஜய் சட்டமன்றத்தில் ஒரு செய்தியை காட்டுறாரு. அது முதலமைச்சருக்கான அந்த தகுதி இருக்கிறதா, அதுக்கான விளக்கத்தை நீங்க இதே மாதிரி நாட்டை பொறுத்தவரை அவரை வந்து பல விமர்சித்தாங்க. இப்போ ஒரு முதலமைச்சரே செய்கை ஒன்று செய்கிறாரு, அது அந்த பதவிக்கு ஏற்புடையதா? என்னங்க அவர் இன்னும் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நினச்சிட்டு சட்டமன்றத்தில் இருந்துகிட்டு இருக்கார். அப்படிலாம் சட்டமன்ற மரபுப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும். இதை மாதிரி முந்தி செஞ்சவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். அதனால் இனிமேலாவது முதலமைச்சர் தன்னுடைய தகுதியை அறிந்து அதற்கான ஒரு சட்டமன்றத்தினுடைய மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆளுங்கட்சியை தவற சுட்டி காட்டினா அது வரவேற்கலாம். அதாவது எதிர்க்க மாட்டோங்கிற சொல்கிற வார்த்தையே சரியான வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து பேச வேண்டும் என்பதை முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன்.